17 செப்டம்பர் நம்முடைய பிரதமருடைய பிறந்தநாள் ஆரம்பித்து 2 அக்டோபர் மகாத்மா காந்தி அவருடைய பிறந்தநாள் வரை 15 நாட்களும் ஒரு கட்சியினுடைய தொண்டனும் நீங்கள் சேவையில் மட்டும்தான் இருக்கணும். இப்போ தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் நமக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் எமோஷனல் பாலிட்டிக்ஸ் எல்லாம். நம்முடைய தொண்டர்கள் யாராச்சும் போய் ஒரு அரசு மருத்துவமனையில் அன்றைக்கி பிறக்கக்கூடிய அன்பு குழந்தைக்கு ஒரு மோதிரத்தை பரிசாக போட்டால் கூட டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. பரிசு கொடுங்க, இந்த குழந்தைய வாழ்த்துங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் கொடுங்க. பிரதமருடைய பிறந்த நாளுக்காக அந்த குழந்தைக்கு நீங்கள் போய் மோதிரம் போடுறீங்க அப்படின்னா இன்றைக்கி மட்டும் நீங்கள் செய்கிறீங்கன்னு தான் அர்த்தம். தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி அறிவுறுத்துவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு அரசியல் கட்சி எப்படி தன்னுடைய தலைவனை பார்க்கிறது என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு உதாரணம். எத்தனையோ முறை தொலைபேசியில் அழைப்பார்கள், டெல்லி அலுவலகத்திலேருந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் போடுங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்ல. அது எதுக்கு விளம்பரப்படுத்துறீங்க? அது எதுக்கு அந்த குழந்தைக்கு, அந்த பெண் குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு நான் போட்டேன், போடுறது நல்ல விஷயம். அப்போ டெய்லியும் போடுவீங்களா? இன்றைக்கி மட்டும் போட்டுட்டு அந்த குழந்தைய மறக்கிறீங்க. உடனே நம்முடைய கட்சிக்கு அறிவுறுத்தணும், ஓகே அதற்கு பதிலாக செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை எடுங்க, அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிங்க, வருஷம் பிறந்த நாள் அன்னைக்கு அக்கௌண்ட் போடுங்க. ஸோ ஒரு தலைவன் தன்னுடைய பிறந்தநாள் விழாவில் தன்னை மட்டுமல்ல தன்னுடைய கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பது, கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது, அதன் மூலமாக சமுதாயத்திற்கு நாம் என்ன ஒரு செய்தி சொல்லுகின்றோம், இதெல்லாம் பெரிய விஷயம். எதற்காக இன்றைக்கி நான் மேடையில் சொல்கிறேன்னாங்க, இது பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டும். மற்ற தலைவர்களை கொண்டாடுவது போல ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு கட் அவுட் வச்சு பெரிய மாலை போட்டு பால் அபிஷேகம் செய்து 2 ஆட்டை வெட்டி ரத்தத்தை மேலே ஊற்றி இந்த மாதிரி எங்கள் தலைவரை நாம் கொண்டாடுகின்றோம், ரோட்டில் மக்கள் எல்லாம் மறித்து பட்டாசு எதுவும் வெடிக்காமல் அமைதியான முறையில் தொண்டர்கள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரத்த தான முகாம் இட்ஸ் அ வேர்ல்டு ரெக்கார்ட். இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய யூனிட்ஸ் ஆஃப் பிளட் 2023 அது வேர்ல்டு ரெக்கார்ட். 2024 செப்டம்பர் 17, 2023 நம்ம பீட் பண்ணி 24ல் வேர்ல்டு ரெக்கார்ட். இன்றைக்கி 25 இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன முழுமையாக வரல, அதனால தான் நான் டேட்டா சொல்லிங்க. 2024 முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்கக்கூடிய 2024 முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்கக்கூடிய ரத்த தான முகாமில் எவ்வளோ யூனிட் கலெக்ட் பண்ணமோ இன்றைக்கி ஒரு நாள் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணுறோம். அதுவும் ஒரு உலக ரெக்கார்ட். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.